15 வருஷம் பழமையான மலை ஈச்ச மரத்தை தேடி அதை பக்குவமா செதுக்கி பதப்படுத்தி ரொம்ப ரொம்ப அரிதான மலை ஈச்சங்கல்ல இறக்கணும். ஒரு மர கல்ல ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு கல்லு மாதிரி வலுவாகும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஈச்சங்கல்ல எடுக்க சரியான பருவ காலம்னா அது மார்கழி மாசத்தோட முடிவு காலங்கள் தான். இந்த சமயத்துல தான் ஈச்சம்பாளைகள் ஈச்சங்காய்களா காய்க்க தொடங்கும். ஈச்சங்கல் எடுக்க 15 வருஷம் பழமையான இந்த மாதிரி மலை ஈச்ச மரம் தான் சரியா இருக்கும். இப்ப கல்லி இறக்குறதுக்கு ஏத்த மாதிரி ஈச்ச மட்டைகளை வாட்டமா வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மலை ஈச்ச மரத்தோட இலைகள் ஊசி போல கூர்மையா இருக்கும். அது கூடவே பெரிய பெரிய முட்களும் இருக்கும். ஈச்ச மரத்தோட குருத்து பகுதிகள் நெருங்கினதும் மட்டையோட வெள்ளை நிற பகுதிகளை பார்க்க முடியும். இந்த வெள்ளை நிற பகுதியை நெருங்கினதும் கூர்மையான உளிய வச்சு மரத்தை செதுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப விரல்களால தொட்டு பார்த்தா மரத்தோட ஈரப்பதத்தை உணர முடியும். இப்படி செதுக்கிட்டு 15 நாட்கள் இந்த மரத்தை அப்படியே விட்டுறணும். மலை ஈச்சை பெரிய ஈச்சைன்னு 2 வகை மரம் இருக்கு. நம்ம கல் எடுக்கிற இந்த மரத்தை மலை ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க. பெரிய ஈச்சைன்னு சொல்லப்படுற பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பேரிச்சம்பழ மரத்துல இருந்தும் கல் எடுப்பாங்க. சரியா 15 நாளைக்கு பிறகு மரம் இப்ப கல்லறுக்க தயாராயிடுச்சு. இப்ப மறுபடியும் உளிய வச்சு இதுக்கு முன்னாடி செதுக்கின இடத்துலயே விரல் ஆழத்துக்கு மறுபடியும் செதுக்கி விட்டுறலாம். இப்ப ஒரு மூங்கில் பட்டிய கூர்மையாக்கி கல்லு வடிகிறதுக்கு ஏத்த மாதிரி மரத்தோட சேர்த்து பதிச்சு விட்டுறலாம். இப்ப ஒரு சட்டி எடுத்து மரத்துல வடிகிற கல்ல சேகரிக்கிறதுக்காக மரத்தோட ஈர்க்க கட்டிடலாம். இந்த ஈச்சங்கல்லோட வாசனை தேனீக்களையும் பூச்சிகளையும் ஈர்க்க ஆரம்பிச்சிடும். தேனீகளும் குப்பைகளும் சட்டியில விழாம இருக்க கோணிய வச்சு இறுக்கமா மூடி வச்சிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு மரத்தை சரியா செதுக்கி விடணும். கிட்டத்தட்ட 5 நாளைக்கிட்ட சேகரிச்ச கல்லு சரியா 1 லிட்டர் வந்துச்சு. இந்த மலை ஈச்ச மரத்துல கல்லு குறைஞ்ச அளவு தான் கிடைக்கும். அதிக ஆழம் மரத்தை சீவனாலும் மரம் செத்து போயிடும். இந்த கல்லு நல்லா புளிச்சிருந்தா போதையாக்க கூடியது. இதே சட்டியில சுண்ணாம்பு தடவி பதனியும் இறக்க முடியும். அப்படி இறக்கிற பதனிலிருந்து வெள்ளம் கற்கண்டியும் தயாரிக்க முடியும். நெல்லிக்காய், கத்திரிக்காய், கருவாடுன்னு இறக்கன கல்லோட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மலை ஈச்சங்கல் கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒண்ணு.